students. Hello ma'am. இன்னைக்கு ஒரு டாபிக் போலாங்களா? Yes ma'am. சரி இப்போ for meனா என்ன சொல்லலாம்? எனக்காக. அப்ப உனக்காகனா For you. அவனுக்காக For him. அவளுக்காக For her. for her. சோ இங்க வந்துட்டு for உடைய தமிழ் அர்த்தம் காக. அப்ப எனக்காக உனக்காக அவளுக்காக அப்படின்றதுக்கு நம்ம என்ன போட்டோம்? for போட்டு பேசணும். இதே for வந்துட்டு ஒரு காரணத்தை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். சோ இங்க இந்த for உடைய தமிழ் அர்த்தம் ஏனெனில் அப்படின்ற அர்த்தம். சோ இதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? Sentence 1 Sentence. Sentence 1 comma For sentence 2 sentence 2 போட்டு தான் பேசணும். ஓகே, Culti English. அவனுக்கு வேலை கிடைச்சதுனால அவன் சந்தோஷமா இருந்தான். எப்படி சொல்லலாம்? He was happy. He was happy. Comma. He was happy, comma For he got a job. அவன் சந்தோஷமா இருந்தான் ஏன்னா அவனுக்கு வேலை கிடைச்சது. நான் உனக்கு ஃபோன் பண்ணல ஏன்னா நான் பிஸியா இருந்தேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணல. I didn't call you. I didn't call you. Comma. For I was busy. ஓகே, நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா பேட்டரி லோவா இருந்துச்சு. இது எப்படி சொல்லலாம்? நீங்க ட்ரை பண்ணுங்க.